சுத்தம் சோறு போடும். ஸோ ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, ஸோ நம்ம கட்டிங் ஸ்கில்ஸ் வச்சு சதக்குன்னு கட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நம்ம கிட்ட இருக்க கத்திரிக்காய். ஸோ நெக்ஸ்ட் மேரினேஷன் ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒன் மோர் திங் கைஸ், இது வந்து சொதப்பலாவும் போகலாம், நல்லாவும் வரலாம். ஸோ எல்லாமே கடல் விட்ட வழியும் விட்டுற வேண்டியதான். ஸோ நல்லா வந்தாலும் யூ கேன் ட்ரை இட், நல்லா வரலனாலும் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு கண்டுபிடிச்சி யூ கேன் அவாய்ட் இட். ஸோ இட்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் செஷன். ஸோ செட்டப்லாம் பார்த்தோன்னா வந்து சக்தி மசாலாவுக்கு வந்து பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் என்னன்னா இது ஒரு பேச்சுலர்ஸ் ரூம் மாதிரி. ஸோ பெரிய டப்பா செட்டப்ஸ்லாம் இருக்காது. ஸோ அப்படியே மசாலா போட்டுவிட்டு அப்படியே பேக்கெட்டோடய வச்சுக்க வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு மேரினேஷனுக்கு வந்து கர்ட் ஊற்றிக்கணும். தென் ஐ ஆட் ஈச் பவுடர்ஸ் ஆஸ் பர் மை விஷ். கரம் மசாலா போட சொன்னாங்க, பட் எங்கள் சிக்கன் மசாலா தான் இருக்குது. ஸோ அதையே போட்டு கரம் மசாலாலாம் ஆச்சு. ஸோ அதை போட்டாச்சு. ஓகே, தென் சில்லி பவுடர் கொஞ்சமாக, அப்புறம் இது வந்து கோரியாண்டர் பவுடர் இன்னைக்கும் அரைச்சி வச்சது, அப்புறம் டர்மரிக் இப்போ தான் வந்து ரீஸ்டாக் பண்ணுவேன். ஸோ நிறையா இருக்கும் டப்பா ஃபுல்லாக. இவ்வளோ போடக்கூடாது, தப்பு. இவ்வளோ போட்டுக்கலாம். ஓகே, ஒரு க்யூட்டான ஸ்பூனை வச்சு கலக்கி இந்த கட் பண்ணி வச்ச பிரிஞ்சால் வந்து அப்படியே அடியில் போட்டு மேக் ஷுர் தட் திஸ் மசாலா இஸ் கெட்டிங் இன்சைடு திஸ் குட்டி குட்டி பிரிஞ்சால். ஸோ பிரியாணினாலே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாமல் இருக்காது. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நான் மோஸ்ட்லி அரைக்க மாட்டேன், பிகாஸ் பேசிக்கலி ஐம் சோம்பேறி. ஸோ அதனால் வந்து நவீன மூட்டைப்பூச்சி கொள்ளும் இயந்திரத்தை வச்சு உள்ளே போட்டு இதுக்கு நான் ஈஸியாக ஒரு டிப்ஸ் சொல்லட்டுமா? ஸோ இது நம்மளுக்கு யாராவது பிடிக்காதவங்க ஃபேஸ் சைடில் நினச்சிக்கிட்டு நல்லா நாங்கள் குத்துனா ஈஸியாக சீக்கிரமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி ஆகிடும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி. ஸோ நான் ஏன் ஒருத்திக்காக மட்டும் சமைக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து 2 ஆனியன், ஒரு டொமேட்டோ. இந்த அளவுக்கு ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் டொமேட்டோ. ஸோ கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சமைக்கலாம். சமைக்க ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஒரு டிஸ்க்ளைமர் இருக்குது. என்கிட்ட வந்து புதினா கொத்தமல்லி எதுவுமே கிடையாது. கோரியண்டர் பவுடர் ஐ வில் ஜஸ்ட் ஆட் இட். அண்ட் பச்சை மிளகா வந்து நான் வாங்க மறந்துட்டேன். அதனால என் வீட்டில் வந்து ரொம்ப நாள் முன்னாடி பச்சையாக இருந்த மிளகா காஞ்சி மிளகா ஆயிடுச்சு. ஸோ ஐம் கோயிங் டு யூஸ் இட். அது பிகாஸ் இதுவும் ஒரு காலத்தில் மிளகாவாக தான் இருந்தது. அதனால என்னால் வந்து இவ்வளோ வியூஸாக காட்ட முடியுது. ஸோ நான் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த எண்ணெய் ஊற்றிக்கணும். அண்ட் வெரி ஆயில் கான்ஷியஸ். அதாவது நெய் ஊற்றுனாங்க, நெய்யெல்லாம் என்கிட்ட இல்லை. ஸோ இது வந்து ஒரு ஜிஞ்சலி ஆயில், தேவையான பிரியாணி செய்ய தேவையானது. இது பேர்லாம் நிறையா இருக்குது. தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் வந்து நல்லா வதங்கணும். ஸோ என்கிட்ட கரம் மசாலா இல்லாதனால நான் வந்து சிக்கன் மசாலா யூஸ் பண்ணுறேன். garlic. And the sad part here is you don't get sakki masala, achi masala here. You get barak masala. Yeah. And எனக்கு அது பிடிக்கல. பர்சனலாக எனக்கு பிடிக்கல. And chili powder. And வழக்கம் போல் நம்ம கோரியண்டர் பவுடர். எப்படி ரொம்ப நாள் அரைச்சி வச்சது காலி பண்ணிட்டேன். அண்ட் தென் எப்படி நம்ம மஞ்சள் தூளை விட முடியும், அது நிறைய வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அதனால கம்பல்சரியாக எல்லாத்துக்குமே போடுவேன். கொஞ்ச நாளாக காலியாக இருந்தது. ஸோ எல்லாத்துக்கும் ஆப்ஷனலாக விட்டுட்டேன் மஞ்சள் தூளியே. இது நிறைய வாங்கி வச்சுருக்கேன். ஸோ ஐ வில் யூஸ் இட். அண்ட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இல்லைனா போய் அடி பிடிச்சிக்கும். பிகாஸ் நான் ரொம்ப லெஸ் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். நிறைய ஆயில் யூஸ் பண்ணணும், அப்புறமா வந்து எனக்கு அந்த கில்ட்டி ஃபீலிங்லேயே செத்துருவேன். அதனால் இது வரைக்கும் வந்து நான் 1 மந்த்தில் 1 லிட்டர் ஆயில் கூட நான் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணலை இந்த பிப்ரவரி மந்த்லாம். ஸோ அந்த மாதிரி அந்த குக்கிங் ஸ்கில்லு. அதனாலே நிறையா இது டேஸ்ட் எல்லாமே இருக்கும். நான் டேஸ்ட் எல்லாம் கூட சாப்பிடுவேன். நான் ஆயில் ஆட் பண்ணுறேன்னா நான் கில்ட்டிலே செத்துருவேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் த வரைக்கும் டைம் இஸ் கோயிங் ஆன். உப்பு போட்டுக்கணும். உப்பு போடுறது நான் எப்பவுமே மறந்து போயிடுவேன். அது என்னோட ஹேபிட். ஸோ உப்பு கண்டிப்பாக போட்டுக்கணும். ஓகே, உப்பு 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 எங்கே இருக்க உப்பு? இந்த ஸ்டார்டிங் டு இட். ஸோ கொத்தி வச்ச மல்லிகை முட்டு மாதிரி குத்தி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும் அப்படின்னு யூடியூப்பில் சொல்கிறாங்க. அது என்ன பச்சை வாசனையோ அது நம்மளுக்கே தெரியாது. நல்லா என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா அரோமா வர அளவுக்கு வதக்கணும். நல்லா போடாலே அந்த ரூம் வாசனையாக இருக்கணும். அந்த அளவுக்கு வதக்கினாலே ஐ ஃபீல் லைக் ஓ இட்ஸ் வதக்கிஃபைட் அப்படின்னு. ஓகே, ஸோ இன்னும் அந்த அரோமா வரல. ஒரு மூக்கு அடைச்சிச்சோ இல்லை, அரோமா இன்னும் வரல. ஸோ மீன்வாயில் நான் வந்து இவ்வளோண்டு குட்டி டம்ளரில் கொஞ்சோண்டு தான் அரிசி எடுத்திருக்கேன். பிகாஸ் நான் ஒரு ஆள் தான் சாப்பிடுவேன். பெரிய அப்படேட் இருக்கிற ஆள்லாம் கிடையாது. பார்க்க தான் பெருசாக இருப்பேன். பட் என்னால் வந்து கம்மியாக சாப்பிட முடியும். ஸோ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த கத்திரிக்காய் வந்து இட்ஸ் ஹேஸ் பின் மேரினேட்டட் பண்ண கத்திரிக்காயை வி ஆர் ஜஸ்ட் ஆடிங் டு இட். அதையும் போட்டு வதக்கி அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வி ஹேவ் டு வதக்கிஃபை. பெரிய ஆஸ்தட்டிக் குக்கிங்லாம் நம்ம வீட்டில் இருக்காது. ஜென்ரல் குக்கிங் தான் இருக்கும். ஊற வச்சிருந்து ரைஸையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை ஆல்ரெடி நான் கால்குலேட் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். ரிமைனிங் ஆஃப் கால்குலேட்டட் வாட்டர் தான். ஸோ அதுவுமே வந்து நான் மேரினேஷன் பண்ண மசாலாவோட சேர்த்து ஆட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ டோட்டலி இட்ஸ் லைக் திஸ் மாதிரியான ஒரு செட்டப் வந்துடும். ஸோ இது வந்தக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக கொதிச்சக்கப்புறமா நான் வந்து எப்பயுமே லிட் க்ளோஸ் பண்ணுவேன். கொதிச்சக்கப்புறமா தான் நம்மளுக்கு வந்து அந்த உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு தெரியும். ஸோ ஒன்ஸ் கொதிக்க ஆரம்பிச்சுன்னா ஜஸ்ட் டேஸ்ட் இட் அண்ட் க்ளோஸ் த லிட். ஓகே,
ஸோ லிட்டு போட்டாச்சு. இப்போ க்ளீனிங் வேலை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. ஓகே, கரம் கரம் பிரியாணி ரெடி. இப்படி ஆவி பறக்க நல்ல வாசனையாக இருக்குது. சாப்பிட்டு எப்படி இருக்கும் தெரியல, சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா தான் வந்திருக்கு ஆக்சுவலி. நல்லா காரமாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.